Hi students, welcome to Schoolless YouTube channel. இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 7th term 2 ரிசோர்சஸ் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி பதில்களை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. 1. Choose the correct answer. Which one of the following is renewable resource? A. Gold, B. Iron, C. Petrol, D. Solar energy. ஸோ இந்த உதாரணத்தில் வந்து சோலார் எனர்ஜி அல்லது சூரிய ஆற்றல் மட்டுமே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த புதுப்பிக்கத்தக்க வளம் சோலார் எனர்ஜி என்பதால் டி இஸ் த ரைட் சாய்ஸ். 2. Where is the largest solar power project situated in India? A. கமுதி, B. ஆரல்வாய்மொழி, C. முப்பந்தல், D. நெய்வேலி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமுதியில் தான் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் அமைந்துள்ளது என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Question 3. Which is one of the first metals known and used by man? A. Iron, B. Copper, C. Gold, and D. Silver. Iron was the first metal to be used by man. அதாவது இரும்பு என்பதுதான் மனிதர்களால் முதலில் உபயோகிக்கப்பட்ட உலோகம் என்பதை பாடத்தில் பார்த்தோம். Question 4. Dash is one of the indispensable minerals used in electrical and electronics industry. A. Limestone, B. மைக்கா, C. மேங்கனீஸ் அண்ட் D. சில்வர். இந்த பாடத்தில் வந்து மைக்கா என்பது தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் உலோகம் என்று பார்த்தோம். Question 5. Electricity produced from coal is called dash. அதாவது நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. A. தெர்மல் பவர், B. நியூக்ளியர் பவர், C. சோலார் பவர் அண்ட் D. ஹைட்ரோ பவர். இதில் தெர்மல் பவர் என்பது சரியான விடை என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். அதாவது வெப்ப சக்தி என்று சொல்கிறோம். Fill in the blanks. Dash is the largest producer of hydroelectricity. அதாவது உலகில் சீனா தான் நீர் ஆற்றல் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்கின்றது என்பதை பாடத்தில் பார்த்தோம். ஸோ சைனா என்பது சரியான விடை. அயன் ஓர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் டேஷ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கஞ்சமலை என்ற மலைப்பகுதியில் தான் இரும்பு தாதுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பதை நம்ம பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோம். 3. Dash is produced from bauxite ore. அதாவது அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் பாக்சைட் ஓர். பாக்சைட் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம் என்பது சரியான விடை. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது. அதாவது டேஷ் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ். மேங்கனீஸ் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் என்பது சரியான விடை. 5. Petroleum and its derivatives are called dash resources. They are called fossil fuel resources. அதாவது பெட்ரோலியம் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை புதை படிம எரிபொருள் வளம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் கம்மிங் டு மேட்ச் த ஃபாலோயிங். இதில் லெஃப்ட் சைடில் வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் சைடில் அகெயின் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து சரியாக பொருத்தி காட்டியிருக்கிறோம். ரெனியூவபிள் ரிசோர்ஸ், மெட்டாலிக் ரிசோர்ஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ், fossil fuel and limestone. And right side கொடுத்திருக்கிறது iron, mica, wind energy, sedimentary rock and petroleum. இதில் renewable resource என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா wind energy, அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் என்பதை நாம் பாடத்தில் பார்த்தோம். Metallic resource, iron is an example of metallic resource and mica is an example of non-metallic resource. And fossil fuel, பெட்ரோலியம் என்பதை நாம் ஃபாசில் ஃபியூயல் அல்லது புதைப்படிம எரிபொருள் என்று பாடத்தில் பார்த்தோம். அண்ட் லைம்ஸ்டோன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் என்பது சரியான விடை என்பதால் அவ்வாறு பொருத்தி காட்டப்பட்டுள்ளது. ஸோ இதை இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கிங்க. Now coming to question 4, consider the following statement and tick the appropriate answer. அதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று assertion and another is reason. Wind power is clean energy and reason, wind turbines do not produce any emissions. இதில் ஏயில் கொடுக்கப்பட்டிருக்க சாய்ஸ் தான் இந்த கேள்வியை பொறுத்தப்பட்ட சரியான விடை. அதாவது ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ என்பது சரியான விடையாகும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் விண்ட் பவர் இஸ் அ கிளீன் எனர்ஜி என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி விண்ட் டர்பைன்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் எனி எமிஷன்ஸ் என்று பாடத்தில் விளக்கி சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்டு எந்த எமிஷன்ஸும் இதிலிருந்து வெளிப்படாத காரணத்தினாலேயே விண்ட் பவர் வந்து கிளீன் எனர்ஜியாக இருக்கின்ற காரணத்தினால ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ கரெக்ட்லி என்பதனால் ஏ வந்து கரெக்ட் சாய்ஸ். Now question 2, assertion. Natural gas is found with the petroleum deposits and reason it can be used as domestic
அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூல். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அசர்ஷன் ரீசன் ரெண்டு இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். காரணம் என்னென்னா பெட்ரோலியம் டெபாசிட்ஸோடு சேர்ந்து தான் நமக்கு இயற்கை வாயு கிடைக்கின்றது என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். அண்டு அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை வாயுவை நாம் டொமஸ்டிக் மற்றும் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக பயன்படுத்தலாம் என்பதும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஆர் டசன்ட் எக்ஸ்பிளைன் ஏ கரெக்ட்லி. ஏன்னா அது natural gas B is the right choice. A and R are correct, but R does not explain A. Now coming to question 5, answer the following. Define resource. Anything which can be used for satisfying the human needs is called resource. A country's social, economic and political strength lies in the distribution, utilization and conservation of its resources. அதாவது வளங்கள் என்னும் வார்த்தையை வரையறு என்று கேட்டுக்கிட்ட கேள்விக்கு மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் சமூக பொருளாதார வலிமையானது வளங்களின் பரவல், பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தலை சார்ந்து அமையும் என்பதே சரியான விடையாக பார்க்கிறோம். Question 2. What are the uses of iron? Nearly 98% of the iron ore extracted is used to make steel. Iron's low cost and high strength makes it usable in engineering applications such as the construction of machinery and machine tools, automobiles, construction of large assets, structural components of building, bridges, etc. இரும்பின் பயன்கள் யாவை என்ற கேள்விக்கு மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் 98% எஃகு தயாரிக்க பயன்படுகிறது. இரும்பானது அதன் மலிவு விலை மற்றும் வலிமையினால் இன்ஜினியரிங் தொழில்துறையில் இயந்திர கட்டுமான பணி, இயந்திர கருவிகள், ஆட்டோமொபைல், கப்பல் கட்டுமான பணி, பாலம் மற்றும் கட்டிட கட்டுமான பணிகளில் முக்கிய பங்காற்றுகின்றது. 3. What are the major utilizers of solar energy in the world? India, China, Japan, Italy, United States of America are major utilizers of solar energy in the world. அதாவது உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி மற்றும் அமெரிக்க ஆகிய நாடுகளாகும் என்பதை ஆன்சராக நம்ம பார்க்குறோம். Question 4. Name the types of coal based on carbon content. Coal is classified into 4 types based on carbon content. They are anthracite, bituminous, lignite மற்றும் peat. கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறு. கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரி 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை anthracite, bituminous, lignite மற்றும் peat. Give a short note on duralumin. By the addition of small quantities of other metals such as copper, manganese, magnesium to aluminum, it creates strong, hard and lightweight superior alloy called duralumin. It is widely used in aircraft construction. அதாவது டியூராலுமின் குறித்து சிறு குறிப்பு வரைக என்ற கேள்விக்கு அலுமினியத்துடன் தாமிரம், மேங்கனீஸ், மக்னீசியம் போன்ற உலோகங்களை குறைந்த அளவில் சேர்த்தால் அது டியூராமின் அலுமின் என்று மிக வலிமையான, கடினமான மற்றும் லேசான உயர்தர உலோக கலவையாக மாறுகிறது. இது விமான கட்டுமானத்தில் பயன்படுகிறது என்பதை நம்ம விடையாக பார்க்கிறோம். Now distinguish the following. அதாவது வேறுபடுத்தி காட்டுக. First question, biotic resources and abiotic resources. அதாவது உயிருள்ள வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்களை வேறுபடுத்தி காட்டுகின்ற கேள்விக்கு biotic resources and abiotic resources, the differences are they are found in the biosphere which are obtained from living and organic materials, whereas abiotic resources are non-living parts of an environment. Biotic resources include forests, crops, birds, animals, fishes, man and materials, whereas abiotic resources include land, water, air and sunlight. Biotic resources also include fossil fuels such as coal and petroleum because they are formed from decayed organic matter. Whereas abiotic resources, they are also heavy metals including ores such as gold, iron, copper and silver. ஸோ உயிருள்ள வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்களுக்கு இடையேயான வேறுபாட்டை பார்த்தோமானால் உயிர் கோளத்திலிருந்து பெறப்படும் உயிருள்ள வளங்கள் உயிர் வளங்களாக காணப்படுகின்றன. வனங்கள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதன் ஆகியவற்றை உள்ளடக்கியது உயிருள்ள வளங்களாகும். இவை புதைபடிவ எரிபொருட்களையும் உள்ளடக்கியது என்பதை நாம் பார்க்குறோம். உயிரற்ற வளங்கள் உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்படுகின்றன.
இவை நிலம், நீர், காற்று மற்றும் சூரிய ஒளியை உள்ளடக்கியது. இவற்றில் தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம் போன்ற கன உலோகங்கள் உள்ளடக்கியவை ஆகும் என்பதை பார்க்குறோம். கொஸ்டின் 2, ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள். Renewable resources can be used repeatedly and replaced naturally. When harvested and used rationally, they will not produce any pollution. உதாரணம் வந்து solar energy, wind energy and hydropower. Whereas non-renewable resources, once consumed, these resources that once cannot be replaced. Use of these resources usually cause environmental pollution. Example, fossil fuels such as coal, petroleum, natural gas, mineral resources such as iron, copper, bauxite, gold, silver. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இயற்கையான செயல்பாடுகளினாலோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியவையாக அமையும் வளங்களாகும். இவை உற்பத்தி செய்வதாலோ பயன்படுத்துவதாலோ சுற்றுப்புறத்தில் மாசு ஏற்படாது. உதாரணம், சூரிய ஆற்றல், காற்றாற்றல் மற்றும் நீராற்றல். புதுப்பிக்க இயலா வளங்கள் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத வளங்களாகும். இவற்றை பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழலில் மாசு ஏற்படும். இதற்கு எடுத்துக்காட்டு புதை எரிம பொருட்களான நிலக்கரி, பெட்ரோலியம், தாது வளங்களான இரும்பு, தாமிரம், அலுமினியம், தங்கம், வெள்ளி, அலோக வளங்கள் ஆகியவை நாம சொல்லலாம். நம் கமிங் டு கொஸ்டின் 3, metallic resources and non-metallic resources. Metallic resources are the type of resources that are composed of metals. These are hard substances which are the good conductors of heat and electricity. Example, iron, copper, gold, bauxite, silver and manganese. Non-metallic resources can be described as the resources that do not comprise of metals. These are not hard substances and are not good conductors of heat and electricity. Example, mica, limestone, gypsum, dolomite and phosphate. அதாவது உலோகங்களால் ஆன வளங்கள். இவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய கடினமான பொருட்களாகும். எடுத்துக்காட்டு இரும்பு, தாமிரம், அலுமினியம், தங்கம், வெள்ளி, மேங்கனீசு. அதாவது உலோகங்களினால் ஆன வளங்கள். இவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்த இயலாத கடினமற்ற பொருட்களாகும். எடுத்துக்காட்டு மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், டோலமைட், பாஸ்பேட் போன்றவையாகும். Now coming to question 7, give reason. Aluminium has wide ranges of uses compared to other metals. Aluminium is produced from bauxite ore. It has a wide range of uses compared to other metals. Aluminium is light in weight, tough and cheaper, which makes it popular metal for construction of purpose. It is mainly used in the construction of aircrafts, ships, automobiles, railway coaches, etc. Aluminium is a good conductor of electricity and heat. Hence, it is used for making electrical cables. It is highly resistant to corrosion. By the addition of small quantities of other metals to aluminium, it creates superior alloy called duralumin. Because of its strong, hard and lightweight nature, it is widely used in aircraft construction. அதாவது அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதர உலோகங்களுடன் ஒப்பிடும்போது அலுமினியம் பரவலாக பயன்பாட்டினை கொண்டுள்ளது. அலுமினியமானது எடை குறைந்த, கடினமான மற்றும் விலை குறைந்தது என்பதால் இது கட்டுமான பணிகளுக்கு பிரபலமான ஒன்றாக உள்ளது. இது விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்கள், தொடர் வண்டிப்பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. மின்சாரம் மற்றும் வெப்பத்தை எளிதில் கடத்தும் தன்மை கொண்டதால் மின்சார கம்பி வடம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. அரித்தல் செயலனை தாங்கிக் கொள்ளக்கூடியதால் சிறிய அளவில் பிற உலோகங்களை அலுமினியத்துடன் சேர்த்து டூராலமின் எனும் தூய அலுமினியத்தை விட உயர் ரக உலோக கலவையை உருவாக்கலாம். இந்த உலோக கலவை விமான கட்டுமானத்திற்கு பயன்படுத்தலாக நாம பார்க்கிறோம். Water is considered as a great source of energy. Water is considered as a great source of energy. It is used for producing hydroelectric power. Hydroelectric power is a renewable source of energy. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. Hydroelectric power is the cheapest and most versatile source of energy out of all known sources of energy. Many countries like China, Canada, Brazil, United States of America, Russia, India, Norway and Japan are producing hydroelectricity என்பதை நம்ம விடையாக பார்க்கிறோம். அதாவது நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. நீர் ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக கருதப்படுவதற்கு நீர் மின்சக்தி உற்பத்திக்கு பயன்படுகிறது. இவ்வளமானது
புதுப்பிக்கத்தக்க வளமாகவும் உள்ளது. நீர் மின்சக்தி அதிக திசை வேகத்துடன் நகரும் நீர் மற்றும் பெரிய நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் மின்மாற்றிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீர் மின்சக்தி நாம் அறிந்த ஆற்றல் வளங்களிலேயே மலிவானதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளது. சீனா, கனடா, பிரேசில், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, இந்தியா, நார்வே மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகளாக நாம் பார்க்குறோம். Coming to question 8, answer in a paragraph. Explain the different types of renewable resources. Solar energy, wind energy and hydropower are different types of renewable resources, and I have explained each one of the types of these renewable resources. That is solar energy. The sun produces energy in the form of heat and light. Photovoltaic devices or solar cells directly convert solar energy into electricity. Photovoltaic power plants and concentrating solar power plants are the largest solar applications. Solar energy is not harmful to the environment. India, China, Japan, Italy and United States of America are major utilizers of solar energy in the world. Wind energy. It has become one of the most economical energy technologies. Modern wind turbines with 3 blades dot the landscape today, turning wind into electricity. Wind power is clean energy since wind turbines does not produce any emissions. Many major wind producing countries are United States, China, Germany, Spain, India, United Kingdom, Canada and Brazil. Hydropower. Hydroelectricity generated from moving of water with high velocity and great falls with the help of turbines and dynamos. It is the cheapest and most versatile source of energy. China, Canada, Brazil, United States of America, Russia, India, Norway and Japan are some of the countries producing hydroelectricity. அதாவது இந்த கேள்வியில் புதுப்பிக்கத்தக்கக்கூடிய வளங்கள் பற்றி விளக்கம் தருக என்று கேட்டிருக்கிறது. அதில் சூரிய ஆற்றல், காற்றாற்றல் மற்றும் நீராற்றலுடைய குணாதிசயங்களை பற்றியும் அவை எப்படி சுற்றுப்புறத்தில் எந்த விதமான மாசினையும் ஏற்படுத்தாத ஒரு நிலையையும் மீண்டும் அவை புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். இவை எந்தெந்த நாடுகளில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதையும் விளக்கி சொல்லியிருக்கிறோம். அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிங்க. Now describe the non-metallic resources. Non-metallic resources can be described as the resources that do not comprise of metals. They are not hard substances and are not good conductors of heat and electricity. Examples for non-metallic resources are mica, limestone, gypsum, dolomite, phosphate, etc. Mica is an indispensable material used in electrical and electronics industry. It is used as an insulating material in electrical industry. In powder form, it is used for making lubricating oils and decorative wallpapers. China is the world's top producer of mica. Limestone is a sedimentary rock composed mainly by skeletal fragments of marine organisms such as coral, foraminifera and mollusks. Crushed limestone is used as a construction material and is in smelting and other metal refining processes. Portland cement is made from limestone. China produces more than half of limestone production in the world. அதாவது உலோகத்தை கொண்டிராத வளங்கள் அலோக வளங்களினாகும். இவை கடினமானவை அல்ல. மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில் கடத்தக்கூடியவையும் அல்ல. உதாரணம் மைக்கா, சுண்ணாம்புக்கள், ஜிப்சம், பாஸ்பேட் போன்றவை எடுத்துக்காட்டாக கூறலாம். இவற்றில் மைக்கா மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனிம வளங்களில் இதுவும் ஒன்று. மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுகிறது. பொடி வடிவில் மசகு எண்ணெய் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. உலகில் சீனா மைக்கா உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. சுண்ணாம்புக்கள் என்பது ஒரு படிவப்பாறையாகும். ஃபோராமினிஃபெரா மெல்லுயிரிகள் மடிவிற்கு பின் உருவாகும் படிவப்பாறைகளே சுண்ணாம்புக்கள். நொறுக்கப்பட்ட சுண்ணாம்புக்கள் கட்டுமான பணிகள், உலோக பிரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு பணிக்கு பயன்படுகின்றன. போர்ட்லாண்ட் சிமெண்ட் சுண்ணாம்புக்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை இந்த நம்ம படத்தில் பார்க்குறோம். What are the different types of fossil fuel resources? Explain them. Fossil fuels are normally formed from hydrocarbon found in the remains of dead plants and animals. When fossil fuels are burned, they become a great source of heat energy. Examples for fossil fuel resources are coal, petroleum and natural gas. Coal is the most abundantly found fossil fuel and is formed when dead plant matter is converted into peat. It is used as a domestic fuel in industries such as iron and steel. Steam engines to generate electricity called thermal power
Coal is classified into 4 types based on carbon content. They are anthracite, bituminous, lignite, and peat. The leading coal producer of the world is China. Petroleum is found as crude oil between the layers of rocks and is drilled from oil fields located in offshore and coastal areas. Refineries process crude oil and produce variety of products like diesel, petrol, kerosene, wax, plastics, and lubricants. Petroleum and its derivatives are valuable and are called black gold. Petroleum producing countries are Saudi Arabia, Iran, Iraq, and Qatar. Natural gas is found with petroleum deposits and is released when crude oil is brought to the surface. It can be used as a domestic and industrial fuel, and more than 50% of the global natural gas reserves are found in United States of America, Russia, Iran, and Qatar. அதாவது இந்த கேள்வியில் வந்து புதைப்படிம எரிபொருள் வளங்களை பற்றி குறிப்பு வரைக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நான் நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறேன். இவை எங்கெங்கு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன, இவற்றின் பயன்பாடு என்ன, இவற்றினால் ஏற்படும் சுற்றுப்புற தாக்கங்கள் என்ன என்பதை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு முறை நன்றாக படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. Now coming to the question number 9, activity. Mark the metallic resources on the given outline map of the world. இதற்குண்டான ஆன்சர் வந்து நமது புத்தகத்தில் வந்து பக்கம் 139, அதாவது பேஜ் நம்பர் 139 of the English book. You have the answer for this question. Therefore, you can just have a look at the map and mark the resources, the following resources as to which countries are producing these resources in maximum quantity அப்படின்றத வந்து நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துக்கிங்க. அதில் வந்து அயர்ன், காப்பர், கோல்டு, அலுமினியம், சில்வர், மேங்கனீஸ். இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு கனடா, பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய நாடுகள்லையும், தாமிரம் அமெரிக்கா, பெரு, காங்கோ, ரஷ்யா, சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும், தங்கம் கனடா, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா நாடுகளிலும், அலுமினியம் ஜமைக்கா, கிரியா, பிரேசில், இந்தியா, சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும், வெள்ளி மெக்சிகோ, பெரு, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சிலி ஆகிய நாடுகளிலும், மேங்கனீஸ் தென்னாப்பிரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, கார்பன் பிரேசில், இந்தியா ஆகிய நாடுகளிலும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது. So you have a look at the map in page number 139 of the book and mark with appropriate color in your given map. அதாவது குறுக்கெழுத்து புதிர். So across the leading coal producers in the world is China. It is a 5-letter word, China. And across number 4, considered as a great source of energy is water, WATER, water. It is useful for production of hydropower என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Precious metal like gold. So silver is another metal which is as precious as gold. So therefore across 5, silver is a 6-letter word. I have given the answer. Used as an insulating material in electricity industry. 6, it is a 4-letter word that is called mica, M-I-C-A. Now coming to the options down, used in making electrical batteries. 1, we see that manganese is used in making electrical batteries. It is a word. Now coming to question, good conductor of heat and electricity. Copper is the metal which is a good conductor of heat and electricity. It's a 6-letter word. And the largest producer of gold in India is the Karnataka state. It is given in the vertical column, that is Karnataka, Karnataka. Then the last, producers energy in the form of heat and light. This is 5. And sun is producing energy in form of light and answers to the questions. So if you like this video, please give a like, and if you are not subscribed for the channel, do subscribe.